கம்மியாகும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி ஆஃப் மை மார்க் ஸ்டோரி. ஆமாம் கைஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மார்க், பட் எனக்கு வந்தது ஒரு மார்க்கு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அபோவாக வந்துச்சா பிலோவாக வந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன் கைஸ், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மார்க். ஆனால் அந்த மார்க் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கான எஃபர்ட் என்ன போட்டேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்டடி டேபிள்னால் அதுக்கு மேலே நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி விட்டிருந்தேன். ஸ்டில் நான் அதை டெய்லியும் பார்த்துட்டு தான் ஒரு மோட்டிவேட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டில் இது பாருங்களேன், இது வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கசங்கிடுச்சு, பட் நல்லா தான் இருந்துச்சு. வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்று விடும், கண்ணை திறந்து பார் நீ அதை வென்று விடா. இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு இதுதான் பார்த்தாலே எனக்குள்ளே வந்து ஒரு ஆரா பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா, there is no festival bigger than your success. Once you achieve it, you will celebrate every day. அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேரியரில் நீ ஜெயிக்கணும். மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை, அண்ணாந்து பார்க்குற மாதிரி நீ ஜெயிக்கணும். லைஃப் டஸ் நாட் சேஞ்ச் இன் ஒன் டே, பட் டெய்லி எஃபர்ட்ஸ் கேன் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் கிரியேட் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ். ஆமாம் கைஸ், இந்த மாதிரி நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் நான் என்னோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோடய மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க மாதிரி வந்து நான் இப்படி ஒரு மாதிரி பிட்டாலாம் படிக்கல, கன்சிஸ்டன்சியாக தான் படித்தேன். பட் இந்த தீபாவளி டைமில் என்னோடய கன்சிஸ்டன்சி குறைஞ்சிடுச்சு. ஆமாம் கைஸ், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நான் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு மாதிரி லேசியாக ஓகே பார்த்துக்கலாம் அந்த ஃபீலுக்கு போயிட்டேன். ஆனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போலாம் ஐயோ நம்ம 10th வந்துட்டோமே, நம்ம நல்லா படிக்கணும், லைஃபே 10th தான், இந்த மார்க் தான், நல்லா ஈஸியாக 10th மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சி படித்தேன். என்னோடய மார்க்கையே அப் டவுன் பண்ணது எதுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் கைஸ். மற்ற எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸ் கூட எனக்கு ஓகே, மனசுக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் மேக்ஸ் மார்க்கு பாருங்களேன். ஆமாம் கைஸ், இது என்னோடய மேக்ஸ் மார்க் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மார்க், ஆனால் வந்தது இந்த மார்க். ஸ்டில் நான் எவ்வளோ தப்பு பண்ணாலுமே 97, 96 வந்துடும் அப்படிங்கிற ஹோப்பில் தான் இருந்தேன். கண்டிப்பாக நான் என் பேப்பரை வாங்கி நான் பார்க்கணும், என்ன நான் தப்பு பண்ணேன், இல்லை ஏதாவது விட்டுட்டேனா, இல்லை கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டேனா, அந்த மாதிரி நான் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் மேக்ஸ் பேப்பரை. ஸ்டில் நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேக்ஸ் மிஸ் என் மேலே நல்லா ஒரு ஹோப் வச்சுருந்தாங்க. நான் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா 99, 98, 100 அந்த மாதிரி எடுக்கிற பொண்ணு தான். அது எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நோட்டு பாருங்கள். இந்த நோட் ஃபுல்லாகவே மேக்ஸ் சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் இங்கிலீஷ் தமிழை விட நான் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் தான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதுவும் சோஷியலில் கூட விட்டுருங்க, நான் சயின்ஸில் தான் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு மேக்ஸ் சயின்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் கூட. என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸ் தான். சயின்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே, எனக்கு அது படித்தாலே இந்த அளவுக்கு புரிஞ்சு நான் எழுதிடுவேன். ஆனால் மேக்ஸ்னால் ஒரு சில ஸ்டெப்ஸ், ஃபார்முலாலாம் இருக்குது. 10th பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் கஷ்டம்லாம் இல்லை, ஃபார்முலாஸ் ஈஸி தான். இதுக்கு ஃபார்முலா மெட்டீரியல் டெய்லி ரிவைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பாருங்கள், இதுதான் என் மேக்ஸ் நோட்டு, மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னு பாருங்களேன். இது வந்து சயின்ஸு, மேக்ஸ் தான் கைஸ். நானே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு மேக்ஸ் போடுவேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சு போடுவேன். அப்படி ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் கைஸ். என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்டான மேக்ஸே என்னை கைவிட்டுருச்சு. ஆமாம் கைஸ், எல்லா சப்ஜெக்டையும் விட எனக்கு மேக்ஸில் தான் ரொம்ப கம்மி மார்க். ஆனால் நான் எல்லா சப்ஜெக்டையும் விட ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதே மேக்ஸ் மட்டும்தான். மேக்ஸே என்னை கைவிட்டுச்சு, இல்லைன்னா 480க்கு மேலே வந்திருப்பேன் கண்டிப்பாக. பட் ஸ்டில் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, இந்த கைடு சேவியர் தான் நான் யூஸ் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் வந்து சுறா யூஸ் பண்ண சொன்னாங்க, பட் எனக்கு வந்து சேவியர் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறமேட்டு சாரே ஓகேம்மா நீ சொல்கிறதுனால அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேவியர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 3மே ரொம்ப பிடிக்கும். கடைசி நேரத்தில் கூட அந்த ஒர்க் புக்கில் நான் அவ்வளோ எழுதி பார்த்தேன் கைஸ். எனக்கு சயின்ஸில் சென்டம் வரும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் என்னோடய மார்க் 99. தட் ஹோப் நான் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் எப்பயுமே எங்கள் சார்லாம் ரொம்ப ஹோப் வச்சார் நான் சென்டம் எடுப்பேன்னு. எங்கள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் 99 மார்க்கு. எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னா சயின்ஸில் ப்ராப்ளம் மட்டுமே டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அப்புறமேட்டு ஒன்று விடாமல் ஒரு கொஸ்டின் கூட நான் பயாலஜியில் விட மாட்டேன், ஃபிசிக்ஸ்லேயும் விட மாட்டேன், கெமிஸ்ட்ரிலேயும் விட மாட்டேன். இன்சைடு 1 மார்க்கு, இன்சைடு புக் பேக்கு ப்ராப்ளம் எல்லாமே போட்டு ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா நான் டிப்டாப்பாக இருப்பேன், அவ்வளோ சூப்பராக இருப்பேன். ஓகே சயின்ஸ் மார்க் ஓகே, பட் சோஷியல் ஓகே, இங்கிலீஷ் கூட ஓகே கைஸ். ஆனால் தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா நான் எப்படி பார்த்தாலுமே 97 98 வரும்னு எதிர்பார்த்தேன், அதுலேயும் 94. ஸ்டில் லாங்குவேஜ்னால அவங்க எப்படி குறைப்பாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் ஓகே கைஸ். பட் மெயின் சப்ஜெக்டான மேக்ஸில் எனக்கு புட்டுக்குச்சு. இப்போ நான் சொல்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா 493. எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா நான் என்னோடய ட்ரீம் மார்க்காக எழுதி வச்சுருப்பேன் 493 493 493. அந்த மாதிரி நிறையா இடத்துல நான் பார்க்குற. இப்போ தலை சீவர்னா என் கண்ணுக்கு அது நேராக படணும் 493. ஸ்டெடி டேபிள் இருக்குன்னா அது 493. அப்படின்னா தான் நம்ம ட்ரீமை நோக்கி நம்மளால் ஓட முடியும்னு நான் அந்த மாதிரி பண்ணி வச்சேன். ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், 490 எடுத்தேன். அதுலேருந்து தான் எனக்கு ஹோப் வந்துச்சு, ஓ நம்மளால் படிக்க முடியும், நம்மளோ நினச்சா 490 அபோவ் எடுக்க. எனக்கு என்னென்னு தெரியல, 485 அபோவ் வந்துருந்தா கூட என் மனசு ஓரளவுக்கு தாங்கியிருக்கு. பட் 476 இதுதான் எனக்கு வந்த மார்க். ஆமாம் கைஸ், அதுதான் எனக்கு வந்த மார்க்கு. பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி தான். எனக்கு இருந்தாலுமே நம்ம இவ்வளோ நான் எனக்கு என்னமோ தெரியல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மனசுக்குள்ளே 493ன்னு நினச்சிருந்தா கூட நான் ஓரளவுக்கு 493 476 நல்ல மார்க் தான் அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஓகே. ஸ்டில் நான் என் ஸ்கூலில் செகண்ட் மார்க்கு எல்லாமே ஓகே. நான் ஸ்கூல்லேயே வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 480 அபோவ் தான் எல்லா எக்ஸாம்லேயும் எடுப்பேன். பட் 476 எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இது வந்து நல்ல மார்க் தான், நல்ல மார்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எஃபர்ட்கான மார்க் இதான்னு கேட்டால் இல்லவே இல்லை கைஸ். நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், எவ்வளோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு தூங்கினதே 3 மணிக்கு தான், எந்திரிச்சது 6 மணி. நான் என்னோடய ஸ்லீப்பிங் ஹவரே 3 hours தான். பட் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுமா கைஸ், ஒரு கிராஃப்டில் சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டரு பட் டபுள் டேஞ்சன்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது டபுள் டேஞ்சன்ட். ஆனால் ஸ்கேல் ஃபேக்டரை நான் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபியராக இருந்துச்சு, நம்ம இதை அட்டன் பண்ணலாமா, அதை ஸ்கேல் ஃபேக்டர் அட்டன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும், சாரி கைஸ், டேஞ்சன்ட் டபுள் டேஞ்சன்ட் அட்டன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும், சரி ஸ்கேல் ஃபேக்டரே அட்டன் பண்ணிடலான்னு. அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் இந்த சைடு போட வேண்டிய ஆரோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டேன். இதில் எனக்கு எவ்வளோ மார்க் குறைச்சாங்கன்னு தெரியல. பட் 1 மார்க்கில் 14 out of 14, 5 மார்க்கில் 50 out of 50. 2 மார்க்கில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். எனக்கு வந்து அவ்வளோலாம் இந்த கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. க்யூபுக்கான ஃபார்ம்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ்லாம் எழுதிட்டு வந்தேன். ஸ்டில் 1 மார்க் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. 5 மார்க் கம்பல்சரியும் ஓகே தான். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ஆன்சர் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு 2 மார்க். அந்த இப்படி குறைச்சா கூட ஒரு 5 மார்க் தான் கைஸ் போகும். 9 மார்க்குங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. என் பேப்பர் வாங்கி பார்க்கணுங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் ஆனால் வீட்டில் நீ பார்க்குறதுனா பாருன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்த்த வாட்டி நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு சின்னதாக எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன். ஸோ அதனால் நான் இது வரைக்கும் பார்க்காம இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்குக்கும் எனக்கு வந்த மார்க்குக்கும் ஓகேவா இல்லையா? நான் வரப்போகிற 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னா, தயவு செய்து ஒரு கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு வருஷத்துக்கு ஸ்லீப்பிங்கிறதே மறந்துடுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோவா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்மளும் டெய்லி வீடியோ போடுறோம். நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோஸாக போடுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.